வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 18/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய வாணியம்படி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க, பார்த்தீங்கன்னா சினை மாடுங்க, பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க, ஸோ நாட்டு உழவு காளைங்க, பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்களை இந்த சந்தையில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஒரு நாட்டு கண்ணுக்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ ஒரு பொட்டை கண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கண்ணுங்க தாங்க. ஸோ ஒரு கண்ணு இதில் சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த பொடை கண்ணு. ஸோ 35,000 சொல்லியிருக்காருங்க அந்த கண்ணு. நல்லா சூப்பரான கண்ணு. ஸோ இன்னும் பல்லு வைக்கல கிடாரி, எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு செவல் நேரத்தில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா 27,000 வேலை சொல்லியிருக்காரு. கிடாரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 27,000 சொல்லியிருக்காரு. ஏதோ முன்ன பெண்ணை அனுசரித்து வாங்கலாங்க இந்த கிடாரி. ஸோ ஒரு செவல நேர கண்ணு ஒன்று, காளை கண்ணு, ஒரு பொட்டை கண்ணு ஒன்று இருக்குங்க. ஸோ இது ஜவ்வாதி மலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க, அந்த காளை கன்று. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 62,000 சொல்லியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ நம்ம அன்வர் பாய் அண்ணா கேட்டுன்னு இருக்காரு. ஸோ நம்ம பாய் அண்ணா கேட்டுன்னு இருக்காரு. ஸோ கண்ணு நல்லா தரமாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க, நல்லா பெரிய ஜோடிங்க. ஸோ வண்டி ஓட்டுற மாடுங்க. ஸோ நாட்டு காளைங்க தான் ரெண்டுமே. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு நல்லா பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ மாடு பார்க்குறது நல்லா ஹைட்டு சூப்பராக இருக்கும், உடம்பு நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HF கிடாரிங்க. ஸோ இப்போ தாங்க கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொண்டு வர வியாபாரிங்க தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வருவாங்க.
ஸோ 4 ஒரு ஹெச்எஃப் கண்ணுங்க இருக்குங்க. ஸோ நம்ம புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4மே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கன்று தான். ஸோ இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 போடியில் கொண்டு வந்திருக்காங்க, 2 பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை மாத கண்ணுங்கெல்லாம் கேட்டு பார்ப்போம். சில பேருக்கு பாருங்க குடிய முடியல நம்ம இடுப்பு வேதனை போடுறீங்க. சில பேருக்கு கொடை கழுத்து வலி, சில பேருக்கு சோல்டர் வலி, நல்லா அந்த மாதிரி வலி இந்த நேரத்துக்கு நான் எல்லாமே பல்லு போட்டிருக்காங்க. எதுவும் பல்லு போடல. இது எத்தனை கண்ணுங்க இருக்கும்? இது எத்தனை கண்ணு? எல்லாம் 10 மாதம் 8 மாதம் வருஷம் கணக்கு 6 மாதம். சனிக்கு வரணும் எவ்வளோ நாள் ஆகும்? சனிக்கு வர சனிக்கு ஒரு 3 மாதத்துல வரும். இதெல்லாமே எவ்வளோ சொல்லியிருக்கு ஒரு கண்ணுங்க? வராது, அது வராது. இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது 52 சொல்லுது, 50 சொல்லுது, 35 அது 35 சொல்லுது. சரி சரி. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 6 மாதம் 6 மாதம். 6 மாதம் வருஷம் வருஷம். 4 தான் எடுத்துன்னு வந்தீங்களா? 4 தான் எடுத்துன்னு வந்துருக்கு. 4 தான் எடுத்துன்னு வந்தீங்களா? அதுவுமே. ஸோ மொத்தம் ஒரு 7 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா 55,000, ஸோ 27,500 அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கண்ணுங்க தாங்க. ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கல, ஒரு 6 மாதம் ஆகும் பல்லு வைக்க. சனிக்கு வர்றதுக்கும் இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும் சொல்லியிருக்காருங்க. ஒரு ஹெச்எஃப் நல்லா ஒரு பெரிய சைஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். குணமும் நல்லா சூப்பரான குணம். ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே சென இருக்கான்னு ஸோ அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. வேணா இப்படி வேணா எந்த ஊர் நேண்ணா இது மாடு? எந்த ஊர் மாடு? ஜோலார்பேட்டை. பல்லு கொஞ்சம் சொன்னேண்ணா. பல்லு ஆ 6 பல்லு. ஓகே. சென இருக்கா? எத்தனை மாதம் அப்படியே கொஞ்சம் சொல்லணும். எத்தனை மாதம்? இதுதான் ஒரு வாரத்துக்கு குட்டி போடுங்க. இன்னொரு போட்டால் எத்தனை கண்ணு? ஆ 3வது கண்ணு. ஓகே. ஸோ 3வது ஈத்து மாடுங்க. இப்போ போட்டால் 3வது ஈத்து. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு 6 பல்லு சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய கூட்டு மாடு தான், நல்ல பெரிய சைஸ் மாடு. எவ்வளோ சொல்லிக்கிறா இது? எவ்வளோ சொல்லியிருக்கு? எவ்வளோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளோ சொல்லியிருக்கு இது? 160. பால் எவ்வளோ வருது? 30 லிட்டரு. ஸோ ஒரு 30 லிட்டரு கறவை சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஸோ 1,60,000 கிட்ட சொல்லியிருக்காரு. நல்லா ஒரு பிஸ்கெட் நேரத்தில் அற்புதமான ஒரு ஜெர்சி மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு அற்புதமான ஒரு சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ விலை சொல்கிறாங்க, அப்படியே எத்தனை மாதம் சேனை, அப்படியே பல்லு நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இதை பல்லு 2 பல்லு. ஓகே. ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ போட்டால் ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 59. ஓகே. ஃபஸ்ட்டு கண்ணு எவ்வளோ கறவை வரணும்? ஒரு 12-13 ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். ஊர் சொல்லலாம். குடும்பமல்லி. ஓகே. ஜெர்சி மாடு தானே? ஜெர்சி தானே? ஜெர்சி. ஓகே. சார் ஜெர்சி. ஸோ 50 ஸோ 59,000 சொல்லியிருக்காரு. ஸோ முதல் ஈத்து தான். ஸோ 2 பல்லு வச்சுருக்கு.
இங்கேயும் இருக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் கலரில் நல்ல சூப்பரான ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க கொடுமமலையிலேருந்து. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க, எத்தனாவது ஈத்து மாடுன்னு கேட்போம். ஆனால் அப்படியே இது எத்தனாவது ஈத்து மாடு கொஞ்சம் சொல்லலாம்? 3வது கன்று. ஓகே, அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். கொடுமமல்லி. ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. இப்போ போட்டால் எத்தனாவது கண்ணா? எத்தனை கன்று இப்போ போட்டால்? 3வது கன்று. ஓகே ஓகே. சனையாக இருக்காண்ணா? 10 நாள் கன்று போட்டுரும். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 65. ஓகே. ஸோ ஒரு 65 சொல்லியிருக்காரு. 60 ரூபா வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. ஸோ 3வது ஈத்து மாடு நல்லா சூப்பரான ஒரு மாடு. ஸோ கொடுமாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. கறவை எவ்வளோண்ணா வருது? 17 லிட்டர். ஓகே. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 17 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ 6 பல்லுங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஜோடி 2 ஜோடி பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு மயில கலர் ஜோடிங்க, ஒரு சவள நிற ஜோடி ஒன்று விற்பனை ஆகிருக்கு. நாட்டுக்காளைங்க, 2மே நாட்டுக்காளைங்க. ஸோ இது நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ விற்பனை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜோடி எவ்வளோ விற்பனை ஆகிடுச்சுன்னு தெரியலைங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஜோடிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிருக்குங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான மாடுங்க, வயசான மாடுங்க. இங்கே 2 நாட்டு கிடாரிங்க இருக்குது. ஸோ ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. பல்லு கேட்போம். ஏன்னா எந்த ஒன்று என்ன மாடு இது? புரியல, வீரமங்கலம். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு ஒன்று சரியாக இருக்குது. ஸோ ஒன்று போட்டிருக்கு, ஒன்று சரி பல்லு. ஓகே ஓகே. ஸோ ஒன்று சரி பல்லு, ஒன்று ஸோ பல்லு வைக்கலைங்க. ஸோ 2மே நாட்டு கிடாரிங்க தான். ஸோ நாட்டு கிடாரிங்க 2 கொண்டு வந்திருக்காங்க. ஜோடி நல்லா சூப்பரான ஜோடி. எவ்வளோ சொல்லியிருந்தேண்ணா? அவருதான். ஸோ இந்த ஜோடி அப்படியே பாருங்கள். ஸோ ரேட் எதுவும் சொல்லலை. ஸோ மாடு மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ ஒன்று வளர்ப்புக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே நல்லா ஒரு நாட்டு பசுமாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க மாடு. ஸோ 2 கயிறு மூக்காங்கயிறு பிடிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பரான மாடு தான். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லியிருக்காரு இந்த பசுமாடு. 32 பண்ணா ராய் மாடு கேட்டாங்கன்னா எங்கிட்ட மாடு வாங்காத மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க போட்டு எப்படி போடுது கேளா? இவரே கேளு எவ்வளோ? ஸோ ஒரு மேற்குத்தி கன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்று நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கோபுரமும் தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது.
ஸோ அப்படியே பல்லு கேட்பான். சொன்னார், ஃபோன் பண்ணாரு, சொன்னாரு எனக்கு 5:30 ஃபோன் பண்ணிட்டாரு. நாங்கள் வண்டியில் ஃபோன் பண்ணாரு. அதனால் ஒரு புடை கன்று பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக. ஸோ கலரும் நல்லா அற்புதமான கன்று, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கன்று. ஸோ நம்ம தெரிஞ்சொரு தான் வாங்கியிருக்காரு. 33,000க்கு வாங்கியிருக்காங்க இந்த கன்று. ஸோ ஜோடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒத்தையாக தான் வாங்கியிருக்காரு. ஸோ 33,000க்கு வாங்கிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு 2 ஜோடி இருக்குங்க. ஸோ வண்டி மாடுங்க. ஸோ இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இறக்கின்னு இருக்காங்க. ஸோ இங்கே 2 ஜோடி இறக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா சரியான ஜோடிங்க. நல்லா ஒரு மயிலையில் ஒன்று, இல்லை அப்படியே ஒரு காரி மாதிரி நல்லா சூப்பரான ஜோடி ஒன்று இருக்குது. ஸோ வண்டி மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய சந்தை தான் வாணியம்பாடி சந்தைக்கு. ஸோ வண்டி மாடு தேவைப்படும் நபர் வந்தீங்கன்னா ஏதோ அனுசரித்து வாங்கலாம். ஸோ ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 160, 170ங்க ஜோடி. ஸோ அதுக்குள்ளேயும் முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து கொண்டு வருவாங்க ரெகுலராக. அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க பாருங்கள். சரியான உடம்பு, சரியான ஆயிட்டுங்க இந்த ஜோடி. ஸோ மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க தான். ஸோ இந்த வாரம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடிங்க இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜோடி பாருங்கள். ஸோ நல்லா சூப்பரான காளைங்க. ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியான ஹைட்டு வரும். ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு தான். ஸோ மொத்தமே சரி பல்லான மாடுங்க தான். ஸோ மொத்தம் ஒரு 13 மாடு இருக்குங்க இதில். ஒரு ஜோடி நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ இந்த ஜோடியும் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ மாடு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஜோடியெல்லாம் எவ்வளோ போகுதுண்ணா இப்போ? 1.5. ஸோ பார்த்தீங்கன்னா 1.5 கிட்ட சொல்கிறாருங்க ஒரு ஜோடி இப்போ எல்லாம். ஸோ 1.5 லட்சம். அப்படி இந்த சைடு திருப்பி நிறுத்துறாங்க.
இந்த சைடும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயும் ஒரு இருக்குங்க வண்டி காலைங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 13-12 கிட்ட இருக்குங்க. ஸோ இங்கேயும் ஒரு 10 ஜோடி கிட்ட இருக்குங்க. ஸோ மொத்தம் ஒரு 12 மாடு இருக்குங்க. ஸோ இது ஒரு ஒருத்தருது. ஸோ அந்த சைடு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வேறு ஒருத்தருதுங்க. ஸோ சூப்பரான ஜோடி இங்கேயும் இருக்குது. ஸோ அப்படியே டோட்டலாக அப்படியே வியாபாரம் பேசுவாங்க. ஸோ ஒத்தையாக கொடுத்தாலும் சரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வியாபாரம் பேசிடுவாங்க. 12-13 வேலை அப்படியே மொத்தமாக வியாபாரம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்குது. ஸோ ஒரு ஜோடிங்க பார்த்தீங்கன்னா ஸோ 1,50,000 ரூபா. ஸோ வியாபாரம் இங்கே தாங்க நடக்குது. ஸோ டோட்டலாக அப்படியே ஒரு 12 மாடுக்கு வியாபாரம் நடக்குது. நானும் சொல்லிட்டேன் சொன்னேன் இல்லை அவரும் கம்மி கேட்கக்கூடாது. சொன்னேன் அவர் தாண்டிக்கிட்டாரு. இன்னும் உங்கள்கிட்ட நானும் சொல்லிட்டேன் அவரு தாண்டிக்கிட்டாரு. நீ சொல்லுன்னு தான் கேட்டேன். வேலை வாங்க பழைய கடன்களே நான் சொன்னேன். ஒரு நாட்டுக்காலை பாருங்க. ஸோ ஒத்தையை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு கொடை ஏறுதுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ ஒத்தையாக இருக்கு. ஸோ மாடு நல்லா சூப்பரான மாடுங்க. நான் பண்ணலாம் இது பல்லு சரியா இருக்கு. எந்த ஊர்ல மாடு இது? ஆண்டிப்பண்ணூர். ஸோ ஆண்டிப்பண்ணூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எவ்வளோ வரை கேட்குறாங்க? என்ன எவ்வளோ வரை கேட்குறாங்க இந்த மாடு? 60 வரை. ஸோ 60 வரை கேட்டிருக்காங்களா? ஸோ 75,000 சொல்லியிருக்காங்க. பல்லு சரி பல்லு. ஸோ ஒரு மேற்குத்தி கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பொட்டை கன்று. ஸோ இந்த கன்று அப்படியே எவ்வளோ சொல்கிறான்னு கேட்போம். அப்படியே எந்த ஊருக்கு சொல்லலாம்? குந்தாணி மாடு. ஓகே, பல்லு போட்டிருக்காங்க சொல்லலாம். பல்லு வாங்கி இன்னும் எவ்வளோ போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 2 வருஷம் 2 வருஷம் ஆகும். எவ்வளோ சொல்லிடுறீங்க? 35. எவ்வளோ வரை கேட்குறாங்க சந்தையில்? 23. ஓகே, எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 25 வந்தால் கொடுங்க. 25. ஓகே. எத்தனை வந்தீங்க இந்த வாரம்? இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? 3. இன்னும் எத்தனை கொடுத்துருக்கீங்க? இன்னும் எத்தனை இருக்குது? 2 கொடுத்துட்டு 1 மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஸோ இன்னும் பல்லு போடலைங்க. இந்த கன்று கிடாரி கன்று தான். ஸோ குந்தாணி மோடு. ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம காவலூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா 47,000 கிட்ட வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான்னு கொஞ்சம் மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு இருந்தாலும் ஸோ குணம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குணம் தான். ஸோ கன்று பார்த்தீங்கன்னா ஒரு காளை கன்று போட்டிருக்கு. ஸோ இந்த கன்று தாங்க. வியாபாரம் முடிஞ்சு.
ஸோ 52,000 மாடு வாங்கி ஸோ 47,000 கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு மாடு. ஸோ நாட்டு பசு மாடுங்க. ஸோ ஒரு ஜெர்சி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ நல்லா பரபரப்பாக நடக்குது. ஸோ இந்த மாடு தான் பாருங்கள். ஸோ வயசாகிட்டே இருக்குது. கண்ணும் ஒரு காளை கண்ணை போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்குத்தி பசு மாடுங்க. ஸோ கண்ணு மாடும் வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு கண்ணு போட்டிருக்கு. ஸோ காளை கண்ணு தாங்க போட்டிருக்கு. ஸோ அப்படியே மடியெல்லாம் காட்டுறான் பார்த்துக்கோங்க.